குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 32ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 17/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று இரவு 8 மணி 26 வரை பஞ்சமி. அதன் பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் காலை 7 மணி 43 வரை அஸ்தம். அதன் பின்பு சித்திரை. நாம யோகம் காலை 8 மணி 26 வரை சாத்தியம். அதன் பின்பு சுபம். கரணம் இரவு 8 மணி 26 வரை பாலவகரணம். அதன் பின்பு கௌளவகரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. வார சூழும் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 43 வரை சதயம். அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, அதுவும் நாக பஞ்சமி. இன்னைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. அதே மாதிரி இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதுமே இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாட்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 17ஆம் தேதியே வர்றதுனால, ஆடி 32 வர்றதுனால இன்றைக்கே கூட நம்ம அந்த வழிபாடை செய்யலாம். சரி, கருட பஞ்சமினா என்ன, நாக பஞ்சமினா என்ன, யாரை வழிபாடு செய்யலாம், இன்றைய தினம் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கணும். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் குரு பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மிதுனத்தில் அங்காரக பகவான். சரி, நாக பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னா இன்றைய தினம் கருட பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் கோவில்களுக்கு சென்று இன்னைக்கு கருடனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் இன்னைக்கு செய்வாங்க. இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமி அப்படின்னா, கருடனை கண்டால் பாம்புகளுக்கு பயம் வரும். உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த விஷயம் என்னன்றது தெரியும். அப்போ பாம்புகளையும் கருட பகவானையும் வழிபட்டு இந்த நாக தோஷங்கள், யாருக்கெல்லாம் நாகதோஷங்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவர்கள் மட்டும்தான் கிடையாது, நான் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, இது நிறைய நாகதோஷம் உள்ளவங்க, இந்த திருமண தடையில் செவ்வாதோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அதை நீங்கிறதுக்கு, நல்வாழ்வு பெறுவதற்கு இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இது பண்டிகைகளில் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆடி அல்லது ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமியில தான் இது வரக்கூடிய ஒரு திதி. அந்த திதியில் வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாக பஞ்சமி. இந்த நாக பஞ்சமி வழிபாடு அப்படின்றது நம்ம இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த நாகங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு விதம். இரண்டாவது விதம் அப்படின்னும் போது புற்றுகளுக்கு எங்கெல்லாம் புற்று இருக்கோ
அங்கெல்லாம் சென்று உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். அங்கு சென்று அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு மஞ்சள் நூல் சுற்றுவாங்க. சுற்றிட்டு தீபம் ஏற்றணும். பூக்கள்லாம் போட்டு அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இல்லைன்னா இந்த அரிசி மாவில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது இந்த கருட பஞ்சமின்றது ஆதிசேஷன்னா யாரு? பெருமாள். பெருமாளுக்கு வாகனமாக இருப்பது கருடன் இல்லைங்களா? அப்போ இன்றைய தினம் கருடனையும் வணங்கணும். யாருக்கெல்லாம் இந்த ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த கருட பகவானை வணங்கி வந்தால் இன்றைய தினம் அவர்களுக்கு அந்த தோஷமாகப்பட்டது விலகும். அதே போல அங்கு சென்று தீபம் ஏற்றி உங்களுக்கு விருப்பம் உள்ள தீபத்தை ஏற்றலாம். 18 தீபம் ஏற்றலாம், 3 தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ, இப்போ உங்கள் மனசுக்கு எவ்வளோ தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அதை ஏற்றலாம். சரிங்களா? அதை ஏற்றி இன்றைக்கு கருடனையும் இன்னைக்கு வழிபாடு செய்யணும். முக்கியமாக கருடனை, பெருமாள் கோயில் உள்ள கருடனை இன்னைக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, கருட பஞ்சமி அப்படின்றது விஷ்ணுவின் வாகனம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினதையின் மகன்தான் இந்த கருடன். இவரை போற்றி நம்ம தொழுது வந்தால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை. இன்னைக்கு உலகத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லை? முதல்ல இருக்கிற பிரச்சனையே திருமணம் தான். 40 வயசு ஆனால் கூட திருமணமே நடக்க மாட்டேங்குது. அது என்ன காரணன்றது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ராகுகே தோஷத்தை நான் பண்ணிட்டேன், செவ்வாய் தோஷத்தை. அது மட்டும் தோஷம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இதை பற்றி நாளைய தினம் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன கிரகங்கள் சேர்க்கை இருந்தால், இந்த தோஷம் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிறைய தடைபடும்ன்றது இன்றைக்கி நம்ம நாகப்பஞ்சமி பற்றி பார்க்கலாம். இதுக்கு இந்த கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்றது விஷபயம், தீய சக்திகள் விலகுதல், அதே மாதிரி புத்திர பேரு கிடைக்கும். இது பெருமாள் கோயில்களில் கருடனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். அப்போ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி இந்த கருட பகவானை இன்னைக்கு வணங்கும் போது நாகதோஷம், திருமணத்தடை, குடும்பத்தில் உள்ள சாபங்கள் இன்னைக்கு நிச்சயமா இதை நீங்க போய் செய்றீங்க. எல்லாரும் இன்னைக்கு கோயிலுக்கு சென்று புற்றுள்ள இடத்துக்கும் போய் சென்று செய்யுங்க. கருடனுக்கும் இன்னைக்கு போய் அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் உள்ள சாபங்கள் தீரும். நிறைய பேருக்கு பெண் சாபம் இருக்கும், அதே மாதிரி பித்ரு சாபம் இருக்கும். சாபங்கள்ன்றது 64 சாபங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதனால் இது யாரும் தவற விடாதீர்கள். இன்றைய தினம் நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி. நாகத்துக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள். எப்பேற்பட்ட தோஷங்களும் விளக்கக்கூடிய இந்த நாளில் யாரும் தவற விடாமல் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களால் இயன்ற தான தர்மங்கள், அன்னதானம், தான தர்மங்கள்னால் பணம் காசுலாம் இல்லை, அன்னதானம் செய்யுங்க. ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்க. ஏன்னா நம்ம கையில் இருக்கிறத பொறுத்து தான், கடை வாங்கி எதுவும் செய்யாதீங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்து வாருங்கள். இன்றைய தினம் பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி. இது கருட பஞ்சமி. அதனால் சிறப்பான ஒரு நாள். பெருமாள் கோயில் சென்று கருடையும் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி புற்றுள்ள இடத்திற்கு சென்று புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் பூ போட்டு மஞ்சள் நூல் சுற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் சுபிட்சம் பெருகட்டும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டாரம் விரிவடையும்.
திடீர் பணவரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்கள், அதாவது மேல்நிலை கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி விவசாயத்துறை, அந்த கால்நடைத்துறை, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தைரியம், வீரியம், அதே மாதிரி சகோதர வழியில் நன்மைகள் அத்தனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் விஷயத்தில் எதுவும் தலையிடாதீங்க. மற்றபடி இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அன்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய வர வேண்டிய பணம் இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க யாராவது இருந்ததுன்னா அது வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. புதுவிதமான இலக்கு மனதில் பிறக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளை நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள கருத்துகளுக்கெல்லாம் உங்களிடம் மதிப்பு, மரியாதை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உங்களை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் நாடி வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. பல்லு சம்பந்தப்பட்டது, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்கு மனதில் பிறக்கின்ற ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிங்க. மறதி கொஞ்சம் வரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்திலே புதன் இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மாற்றம் அப்படின்னு சொன்னால் ஏற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இப்போது பொறுப்புல இருந்து அதிகமான ஒரு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஆயில், இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதே போல் இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். வியாபார ரீதியான பணிகள்லாம் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. 2லேயே குரு பகவான் இருக்கார். அதனால் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறனும் உங்களிடம் ஏற்படும். இப்பொழுது 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலில் ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்படும்.
அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாரா சில விஷயங்கள் மூலம் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை உருவாக்குகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உழைப்புக்கு அதிகரிக்கின்ற அதாவது வேலை பளு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளாக அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தாய்மாமன் வழியிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கல்வித்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவர்கள் உறவுகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். மனதில் ஒரு புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதனால் அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் இன்னைக்கு எளிதாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கின்ற நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பழக்க வழக்கத்தில் இன்னைக்கு நிறைய மாற்றத்தை காணப்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு அதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், கார உணவுகள், வெளி உணவுகள் இதையெல்லாம் இன்னைக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு. அதே மாதிரி தலைவலி, இந்த கழுத்து வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். எதிர்பாரா சில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் உடலில் ஒரு சோர்வு ஏற்படும். வழக்கு விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி இருவரும் புரிதல் இன்னைக்கு இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு, கேதுவும் இங்கே உட்கார்ந்துருக்காரு, ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால கொஞ்சம் புரிதல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது சிறப்பு. வீடு மனை வாங்கணும்னு இப்போ எண்ணங்கள் தோன்றும் போதே அதை முயற்சி எடுத்து நீங்கள் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் ராசிக்குள்ளாரே சந்திரனோடு சுக்கிரன் சனி பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருக்கணும். கணவன் மனைவிடைய புரிதல் நிறைய இருக்கணும். உத்தியோகத்திலேயும் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் நல்லது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நன்மையை தரும். புதுசாக யாருன்னா வராங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும்போதோ இல்லை பண விஷயமோ ரொம்ப கவனத்தோடு இன்றைக்கி இருக்கணும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும்
திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகரம்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல அங்காரக பகவான் இருப்பது ஒரு தைரியத்தையும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தைரியம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம் இப்போ இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு மன சோர்வு, நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்ற எண்ணங்கள் இதெல்லாம் இருந்து வந்ததெல்லாம் விலகி ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணத்தை இந்த அங்காரக பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிறைய உத்தியோகத்திலையும் சரி வேலையிலையும் சரி பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி பொறுப்புகள்லாம் குறையும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல்களும் அனுகூலமும் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்னைக்கு வருமானமும் வரும், அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் நிறைய மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். அதே மாதிரி அடுத்த மொழி பேசும் மக்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது அவங்களுடைய அறிமுகங்களால் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் அத்தனையிலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம், தொழிலிலும் மேன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வச்சு செய்கிறவங்க, இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்புகள்லாம் அதிகரிக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் வெளிப்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சகோதர வழியில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
தந்தையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. வண்டி வாகனங்களால் அதனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விருத்தி அடையும். வியாபாரம் விருத்தி அடைகின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடையாக இருந்தது, இழுபறியாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இந்த ஆராய்ச்சி தொடர்பான துறையில் இருப்பவர்கள், இந்த பிஹெச்டி படிக்கிறவங்க, நல்ல ஒரு மேல்நிலை படிப்பு படிக்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், அதுக்கு உண்டான எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வேலையிலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற நாளாக இருக்குது. திடீர் பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு நல்ல திறன் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் ஆர்வத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். மாணவர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு, அதாவது அலுவலகத்திலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரி, தந்தை வழியிலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலையிலையும் சரி, நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் விட்டு கொடுத்தல், புரிதல், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல், வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது, குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, விட்டு கொடுத்தல் இருக்கணும், புரிதல் இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, அனுசரித்து நடக்கணும். உங்களிடம் வேலையாட்கள் இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீதும் கவனத்தை செலுத்துங்க. எல்லோரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தடைகள் எல்லாம் விலகும். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, சமமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாம் இருக்கணும். அதே சமயத்தில்
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு. வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. சகோதர வழியிலும் உங்களுக்கு ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. எளிதாக எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையை கூட அதாவது எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. நண்பர்கள் வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு அதிசய நிறனாமே அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முடிவே கிடைக்கல, நினைத்த சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.